உச்சகட்ட சோகத்தில் தமிழ் திரையுலகம் குறைந்த வயதில் அதாவது 48 வயதில் நடிகர் விஷால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும் வலைதளங்கள்ல ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி வெளியாகியுள்ளது. அவருக்கு என்ன நடந்தது? மருத்துவ குழு 48 மணி நேரம் கெடு விதித்து உள்ளதாக வலைதளங்கள்ல இணையத்தில் சில செய்திகள் வெளியாகியுள்ளதுங்க. அந்த செய்தி என்ன? இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இந்த HIV தொற்று பேஷண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோடையும் சரி, இந்த புற்றுநோய் பேஷண்டோடையும் சரி, நோயாளிகளோடையும் சரி, அவங்களோட இருந்து அமர்ந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இவர் சம்பாரிச்ச பாதி பணங்களை அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. மேலும் அவங்க உணவை இவர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாருங்க. அந்த HIVல பாதிக்கப்பட்டவங்களோட உணவுகளையும் சரி, அவங்கள மாசத்துக்கு ஒரு முறை போய் பார்ப்பாரு. அவங்களோட, அதாவது இவர் பிறந்த நாளுக்கு அவங்களோட தான் செலிப்ரேட் பண்ணுவாருங்க. நல்ல மனிதர். ஆனா இவர் தவறா போர்ட்ரேட் பண்ணப்பட்டது உலகம். அதற்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முதலாளி இருக்காங்க. அந்த முதலாளிக்கு சலாம் போடணும். சொல்லுங்க எஜமா கபாலி அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? ஆனால் அந்த கபாலியே சலாம் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் யாரு சொல்றேன்னு உங்களுக்கு டெஃபினட்டா புரிஞ்சிருக்குங்க. இவரோட சினிமா துறை, இவர் தாங்க குறுகிய படம் நடிச்சு அதிக ஹிட் கொடுத்தவர். தாமிரபரணி, செல்லமே, திமிரு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சண்டைக்கோழி. இவர் குறுகிய படம் தான் நடிச்சிருக்காரு. ஒரு 40 படத்துக்குள்ள தான் நடிச்சிருக்காரு. இதுல ஒரு 25 படம் சில்வர் ஜூப்ளி ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த மாதிரி ஒரு மாபெரும் நடிகர் அண்ட் ஆக்ஷன் நடிகர். இவர் அடிச்சாதே அது கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கும் என்றே சொல்லாங்க. ஒரு இரும்பு மனிதன் மாதிரி இருக்கும். அடிச்சா அதுதான் மக்களுக்கு இவர் பிடிச்சது. அந்த திமிர் படத்துல கூட இன்டர்வல் காட்சியில நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு சொல்லுவாரு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூஸ் பம் தருணம் என்றே சொல்லாங்க. இப்படி கொடி கட்டி பறந்தவர் திடீர்னு பாத்தீங்கன்னா இவரோட சினிமா துறை பிரேக் ஆனது என்றே சொல்லலாம். பிரேக் டவுன் ஆனது. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, நடிகர் சங்கம் தேர்தலில் நின்னாருங்க. அதுல ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க ஜெயிச்ச உடனே நமக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடைத்தேர்தல் சென்னையில ஒரு தொகுதியில நடந்ததுக்கு அங்க எம்எல்ஏ சீட்டுக்கு டக்கு டக்குன்னு நின்றுவோம். அங்க முடிவு எடுத்தாருங்க. நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியா, உன்னை விட்டுருவோமாடா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை பைத்தியக்காரனாக்கி, போதக்காரனாக்கி, இவரோட கெரியரையே அதுக்கப்புறம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் மீளவே இல்லைங்க. அதுதான் இங்க உள்ள ஒரு பெரிய முதலாளிக்கு டெஃபினட்டா சலாம் போடணும், சலீட் பண்ணணும். அவங்கள மீறினோம்னா நம்மளை பைத்தியக்காரனாக்கி விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு விஜயகாந்த் என்ன கண்டிஷன் ஆனார்னு இந்த உலகம் அறியும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதே மாதிரி இவரையும் லூசு பயல் ஆக்கிட்டாங்க. விஷால் வேற மாதிரி பெண்களுக்கு அடிக்ட் ஆனவன், அந்த மாதிரி இந்த மாதிரி இவரை தவறா சித்தரிச்சு, ஆனா இவரோட ரியல் லைஃப் போய் பாத்தீங்கன்னா சாங்காமா காலில் விழுந்துருவீங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த மனிதன் HIV நோயாளிகள் அண்ட் புற்றுநோய் நோயாளிகள் இவங்களுக்கு வருடாந்திரம் இவர் சம்பாரிச்ச பாதி பணத்தை பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுவாரு. இவர் பிறந்த நாள் அவங்களோட தான் செலிப்ரேட் பண்ணுவாருங்க. மக்கள் யாரு கேட்டாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உதவியா இருந்தாலும், அதாவது நேர பார்த்து கேட்டீங்கன்னா செஞ்சிருவாரு. அதுக்கு மறுப்பே இருக்காது. ஆனா அவர் செய்யறதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் உண்மையானு கேட்பாரு. அவரோட ஆளுகளை வச்சு விசாரிக்க சொல்லுவாரு. உண்மையா இருந்தா டெஃபினட்டா பண்ணிடுவாருங்க. நல்ல மனுஷங்க. அதனாலதான் 40 படத்துல ஒரு 25 படம் ஹிட்னா நீங்க நினைச்சு பாருங்க. இவருக்கு அந்த கடவுள் அருள் இருக்கிறது என்றே சொல்லலாம். பட் நல்ல மனிதர். பட் அதாங்க இவர் அரசியலுக்கு வரணும். இப்போ கூட அவர் அரசியலுக்கு அடுத்த பயணத்தை நகர்த்தன்னு நினைக்கிறாரு. ஆனா அவரை நச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இவருக்கு ஹிட் அடிச்சதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கை பின்னாடி இவர் சந்திச்சது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. தயாரிப்பாளர் ஆனாரு. இவரே தயாரிப்பு கம்பெனி நடத்தி அண்ட் இவரோட படத்தை ரிலீஸ் பண்ணாருங்க. ஏகப்பட்ட படம். அதுக்கப்புறம் தோல்வி. திரைக்கே வரவிடாம மிகப்பெரிய லெவலில் பிளாக்மெயில் பண்ணாங்க. தமிழ் திரையுலகிலேயே ஒரு நடிகருக்கு மிகப்பெரிய கடன் இருக்குன்னா இவருக்கு தான். மிகப்பெரிய கடன்ல சிக்கியிருக்காருங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 200 கோடி கடனுக்கு மேல இவருக்கு இருக்காமா. கழுத்தை பிடிச்சிருக்காங்க. மிக விரைவா பார்த்தீங்கன்னா இவர் சிறைக்கு போகவும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு என்று இணையங்கள்ல சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க. நல்லது இப்படி பண்ணுனா உள்ளதான் இருக்கணும். இவர் அதுதான், அதாவது மக்களுக்கு செய்யணும், புற்றுநோய் பேஷண்ட்டை காப்பாற்றணும், HIV நோயாளிகளை எப்படியாவது மீட்டெடுக்கணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும். இந்த மாதிரி முயற்சி செய்து இவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாருங்க. அண்ட் இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு நாளைக்கு நல்லா நோட் பண்ணுங்க, இவரே தான் இணையத்துல பேசியிருக்காருங்க, 50 சிகரெட் அடிப்பார். ஒரு நாளைக்கு. அந்த டென்ஷன் தான், டிப்ரெஷன்ல 50 சிகரெட் அடிப்பாங்க. இந்த நடிகர்னால இரவும் பகலுமா ஷூட்டிங் இருக்கும் இல்லையா, இந்த சிகரெட் அடிச்சு இவருக்கு மிகப்பெரிய லெவல்ல பாதிப்பு. ட்ரிங்க்ஸும் அடிப்பாராமா. சாரா மாதிரி அடிப்பாருங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சா என்ன ஆகும்? சமீபத்தில் ரோபோ சங்கருக்கு இந்த கணையம் பாதிச்சது பார்த்தீங்களா, கல்லீரல் பாதிச்சிருச்சுன்னா ஒரு மனுஷன் மீளவே முடியாதுங்க. அண்ட் அதுதான் இங்க சமீப
சமீபத்துல கூட பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். விசால் வந்துட்டு அடிக்கடி மயக்க போட்டு விழுவாரு. அவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கும் இருக்காமா. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா, கை கால்லாம் உதறும். நீங்க அவர நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அதற்கு டேப்லெட் எடுத்துட்டு தாங்க பொது மேடைக்கே வந்துட்டு வருவாரு. அவர் உடல்நிலை கம்ப்ளீட்டா சேதமடைந்து விட்டது என்றே சொல்லலாம். அதெல்லாம் மீறி தான் இன்னும் பார்த்தீங்கன்னா, அவர் செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஓய்வெல்லாம் இருக்க மாட்டார். ஓகேவா? இப்ப வந்துட்டு மருத்துவக் குழு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்தாருங்க. "நீ இனிமே சிகரெட் அடிச்சேன்னா செத்து போயிருவ. அதாவது வந்துட்டு உன்ன காப்பாத்த முடியாது தம்பி." மருத்துவக் குழு பார்த்தீங்கன்னா, அழுத்தமா அட்வைஸ் பண்ணதுனால இப்ப சிகரெட் அடிக்கிறத விட்டாரு. ஆனாலுமே தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்த வந்துட்டு இவரால வந்துட்டு நிறுத்த முடியலங்க. மேலும் தோல்வி மேல தோல்வி. இவரோட திருமண வாழ்க்கையும் இவருக்கு சரியா போகல. ஓகேவா? அதாவது நிச்சயதார்த்தம் நடந்ததுங்க. இவங்க சொந்தக்கார பொண்ணு தாங்க அனிசா அல்லா ரெட்டியுடன் விசாலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோலாகலமா நிச்சயதார்த்தம் நடந்தது. இரு குடும்பங்கள் சம்மதத்துடன். ஆனா, அந்த நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறம் பிரேக் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா, இவர பொறுத்தவரை மக்களுக்கு செய்யணும். இவர் பார்த்தீங்கன்னா, இந்த என்னங்க சொல்றது, இந்த ரொமான்ஸ் பண்றது அந்த மூட்லலாம் இருக்க மாட்டாரு. ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் கட்டிடம் முழுவதுமாக முடிக்கப்படணும். முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் வாழ்க்கைய வந்துட்டு நான் தொடருவேன். அப்பயுமே இவர் என்ன பண்ணாருன்னா, அரசியலுக்கு வரணும். மக்களுக்கு ஏதாவது செய்யணும். பவர் இருந்தா தான் நம்மனால ஏதாவது பண்ண முடியும். இப்படி நினைச்சதுனால தான் அவர பைத்தியக்காரன் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தற்போது 2025ஆம் ஆண்டு தன்சிகாவுக்கு இவர ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களுக்காண்டி எல்லாமே செய்றாருன்னு சொல்லிட்டு விசால நேரடியா பார்த்து காதல தெரிவிச்சிருக்காங்க. விசாலும் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க. இவங்களும் பரதேசி, கபாலி இந்த மாரி படங்கள்ல நடிச்சாங்க. இவங்க 2 பேருக்கும் சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. தற்போது விசாலுக்கு வந்துட்டு 48 வயதுங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இவருக்கு என்ன சொல்றது, ஆண்மை கொஞ்சம் குறைவா இருந்திருக்குங்க. ஆண்மை ரீதியா தாம்பத்தியத்தில வந்துட்டு இவரால ஈடுபட முடியல. இந்த சூழல்ல அதுக்குமே வந்துட்டு டேப்லெட் எடுத்திருக்காரு. அந்த டேப்லெட் எடுக்கும்போது தான் இவர் இந்த புற்றுநோய் நோயாளிகளோட இருந்திருக்காரு, HIV நோயாளிகளோட இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல வந்துட்டு இவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. சரி, ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் தானே அப்படின்னு பார்க்கும்போது இணையத்தில படிச்ச செய்தி தாங்க. இவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு, சிகரெட் சாப்பிட்டு லங்ஸ்ல இருந்து, லிவர்ல இருந்து வீக் ஆயிருக்கு. இப்ப அந்த ஆரம்ப ஸ்டேஜ் புற்றுநோயையும் அகற்றுவது மிகப்பெரிய கடினம். மயங்கி மயங்கி விழுவாரு. நீங்க சமீபத்தில விசால பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு மீட்டிங் வந்தாலும் சரி, எந்த ஒரு ஆடியோ லான்ச் வந்தாலும் சரி, அவரால ஒரு ஸ்டெடியா வந்துட்டு இருக்க முடியாதுங்க. வாயெல்லாம் வந்துட்டு உளறும். நல்ல மனிதனை எப்படி ஆக்கி விட்டாங்க பார்த்தீங்களா? விஜயகாந்துக்கு வந்த நிலைமை தான். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் போய்க்கிட்டு இருக்கும்போதே மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு. பிளட் வாமிட் வந்துட்டு எடுத்திருக்கிறதா இணையங்கள்ல வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, சுற்றுவட்டார நண்பர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறதாகவும், அவர் தீவிர சிகிச்சை வார்டில் வந்துட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும், அந்த மருத்துவ குழு வந்துட்டு ரொம்ப சிவியர் என்று சொல்லியிருக்கிறதாகவும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் அதிர்ச்சியில் மூழ்கி உள்ளார்கள் என்றும் வலைதளங்களில் சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க. இவரும் விஜயகாந்தமா தான். இவரோட சொந்த ஊர் வந்துட்டு தெலுங்கு. ஆனா தமிழ் மொழியை தவிர வேற எந்த பிற மொழியில வந்துட்டு நடிக்க மாட்டேன்னு ஒரு கொள்கை எடுத்தவருங்க. அப்படி நம்ம தமிழ் மக்களையும் தமிழையும் வந்துட்டு நேசிக்கக்கூடியவர், நல்ல மனிதருங்க. எத்தனையோ புற்றுநோய் நோயாளிகளை வந்துட்டு மீட்டு கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி HIV நோயாளிகளுக்கு வந்துட்டு இன்ன வரை உறுதுணையா இருக்கிற ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமையா அவர் மீண்டு வரணும். நாம் அனைவருமே அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி.